கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துர்மாக்கனை கொல்லும். நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். வசனத்தை எல்லாம் நீங்க வாசி தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். கர்த்தரை தேடினேன். சொல்லுங்க, கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சிங்கக்குட்டிகள் ஆகாரமின்றி தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சொல்லுங்களேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சிலவுல கொஞ்சம் கிடைக்கும், சிலவுல கிடைக்கும், கிடைக்காமல் போகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சிலவுல கொஞ்சம் கிடைக்கும், சிலவுல கிடைக்காம போகும். எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? உத்தரம் மறுக்கலையே. பைபிள் படிக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்காமல் போகும். ஏதோ சொல்றீங்களே, இங்க விளங்கல எனக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்காம போகும். விளங்குது இல்ல? இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஏன் அவரிடத்துல நன்மைகள் மாத்திரம்தான் உண்டு. ஆமென். நீ அவரை தேடும் பொழுது நன்மையான ஈவுகள் மாத்திரமே. யாக்கோபு 1:11 சொல், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற்றுமை நிழல்.
மாறாது. நிழல் மாறும். காலையில நிழல் இந்த பக்கம் இருக்கும், மாலையில இந்த பக்கம் இருக்கும். ஆனால் தேவனிடத்திலே நன்மைகள் மாத்திரம்தான் உண்டு. அது மாறாது. கரங்களை தட்டு உற்சாகமாய் ஆண்டவரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அநேக நேரங்களில் ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள். இன்றைக்கு நாம் அதையெல்லாம் தாண்டி கர்த்தரை தேடும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஒரு சகோதரி, அவளுக்கு 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 12 வருஷம். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் ஊருக்குள்ள வர முடியாது, ஆக்களுக்குள்ள போக முடியாது, இரத்த போக்கு. சில வேளையில அவர்கள் வெளியில வரக்கூடாது பிரமாணத்தின்படி. சில வேளையில சில மார்க்கங்களில், நாங்கள் முதல்ல இருந்து வந்த மார்க்கங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சில வேளையில மாசத்துல 2-3 நாள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள போக முடியாது. பீரியட் வந்த டைம்ல அது அங்கிருந்து வந்தது, நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்த காரியங்கள். ஆனா சீரியஸா இருந்தா இன்றைக்கு சபைகளிலே அதே உபதேசம் பண்றான். அது ஒரு பெரிய மேட்டரே அல்ல, அது இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம். இந்த சிறிக்கு 17 வருஷம் 12 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்க, வர முடியாது. வசனத்தை எடுங்களேன் பார்ப்போம். மார்க்குல எடுங்க. மார்க்கு சுவிசேஷத்துல மார்க்கு 5ஆம் அதிகாரம் 24 இருந்தா வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் கவனிங்க. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவனோட கூட போனார். அது மேல் வசனம் ஜவீருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும் பொழுது ஆண்டவர் போகிறார், அவசரமா போகிறார். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். திரளான ஜனங்கள், சொல்லுங்க, திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா எங்க வாரா? அவருக்கு பின்னாகத்தான் வாரா. அவர் நெருங்க முடியல. பலவீனம் ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம். பலவீனம் ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம். அவருடைய பலவீனம் 12 வருஷமாக. ஏன்னா வீட்டுல தெரியும், பெண்களுக்கு ஒரு 3 நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது கஷ்டம் உங்களுக்கு. என்ன, சில வேளையில பெண்கள் எரிஞ்சு விடுவாங்க, டென்ஷனாக ஆவாங்க. சில ஆண்களுக்கு விளங்கி கொள்றல என்ன நடக்குதுன்னு. என்ன, அது பலவீனம் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய ஒரு காரியம். ஒரு பலவீனம், அவருடைய மன சோர்வு, அவர்கிட்ட இருந்த எல்லா பணமும் செலவழித்தாயிட்டு. அது ஒரு டிப்ரெஷன், சொத்தெல்லாம் அழிஞ்சிட்டு, பலவீனம். சட்டம் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட பெண்கள் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்ற சட்டம்.
ஆனா அவளுக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சை, அவரை தேட வேண்டும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும், ஆமென் சொல்லுங்களேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி, ஆமென் சொல்லுங்களேன், வாயத்தின்னு சொல்லுகிறார் பார். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு சட்டம், அவருடைய பலவீனத்தை தாண்டி அவர் கர்த்தரிடத்திலே வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வல்லமை புறப்படுகிறதை கர்த்தர் உணர்கிறார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீசர்களுக்கு அவ்வளவு ஜனம் இருக்குது, எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க கவனிங்க. அவ்வளவு சண்டை இருக்கு, அவரை கனைவர் தொட்டிருப்பாங்க இல்லையா? சொல்லுங்களேன். தொட்டிருப்பாங்க இல்லையா? சீசர்கள் தொட்டிருப்பாங்க, கூட போனாக்கெல்லாம் தொட்டிருப்பாங்க. நெருக்கம், எத்தனை பேர் அவரை தொட்டிருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வல்லமை போகல. அவள் விசுவாசத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டு வருகிறாள். சொகமாவே, சொஸ்தமாவே, ஆமென், வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, அர்ப்பணிப்போடு கூட வந்த பொழுது தொட்டால் ஆண்டவர் உணர்ந்து கொண்டார். அவருடைய வல்லமை புறப்பட்டு சீசர்களுக்கு அவ்வளவு பேர் இருக்கா, திரும்ப தொட்டிருப்பான். ஐயா என்னையா நீங்க முக்கு மாதிரி கதைக்கிறீங்க என்னெல்லாம் கேட்டிருப்பான். என்ன இயேசுவே, கொஞ்சம் கூட யோசிக்கிற இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்கா, இவ்வளவு திரளான ஜனங்கள் அவரை நெருக்கும் பொழுது எப்படி? அப்பதான் அந்த அம்மா வந்து முன்பாக வந்து நடந்ததெல்லாம் சொன்ன பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு விடுதலை, சமாதானம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவை தேவனை தேடுவதற்கு இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை தேடுவதற்கு தடைக்கு நாங்களே காரணத்துக்கு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டருக்கு என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நெருக்கமாக இருக்கலாம். இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். அதே மார்க்கு சுவிசேஷத்துல ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க 4 பேர். எத்தனாம் அதிகாரம்? மார்க் 2 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. வாசிக்கிறது எத்தனை? 2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூம் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அநேகர், நல்லா கவனிச்சுக்கோ, அநேகர். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சவிவாய் சேரக்கூட முடியாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அதை திறப்பாய் ஓபன் பண்ணி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே பார்க்கிறோம் திரளான ஜனங்கள், வாசல் எல்லாம் அடைச்சிருக்குது.
4 பேர் தூக்கி கொண்டு வாரான் பாருங்களேன். அவன் சொல்றான், சரி சொரி சன்னமா இருக்கு, கொண்டு போயிடாது, நாங்க என்ன செய்கிற? நாம சொல்றோம் பாருங்களேன், பஸ் வரல, நாங்க என்ன செய்கிற? அல்லது ஆட்டோ கிடைக்கல, நாங்க என்ன செய்கிற? அல்லது சரியான மழை, நாங்க என்ன செய்கிற? இவங்க 4 பேர் அப்படி சொல்லல. அவங்க கர்த்தரை தேடினார். ஆமென். அதான் வீட்டுக்குள்ள போக இல்லாது, ஜன்னல்ல சனம், கேட்ல சனம், இன்கேட்ல சனம், ஒட்டி ஒரு வழிதான் இருக்குது. என்ன? ஏறா மேல பிரிடா ஓட்ட. சொல்லுங்க, ஏறா மேல பிரிடா ஊட்ட. ஆமென். அது எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு காரியம் இருக்கும். அவன் ஒன்றையும் யோசிக்கல. சில வீட்டுக்காரன் அதான் போட்டு தரலாம் பேசாம சொல்லிக்கலாம். யாரும் விடுவீங்களா? நீங்க வீட்டுக்காரன் விடுவீங்களா? ஓட்ட பிரிக்க சீட்டை கலட்ட விடுவீங்களா? கூட்டனா இல்ல. ஆனா அதுல வந்து பாருங்க, அந்த 4 பேர் ஒற்றுமை, அந்த திமிராதக்காரன் மேல ஏத்தணும். கவனிங்க, மேல ஏத்தணும். முதல் 2 பேர் மேல நிக்கணும், கீழே 2 பேர் நிக்க. 6 மேல போறதா, 6 கீழே நிக்கிறது. நம்மடாக்க அதுக்கு பெரிய டிஸ்கஷன் வந்திருக்கும். நான் ஏறுறதா நீ ஏறுறதா? அவங்களது உரிமை. நான் அதை குறிச்சு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 பேரை குறிச்சு, நான் 4 பேர் ஆவியை குறிச்சு. ஆமென். இந்த 4 பேர், இன்னும் 4 பேர் ஆசாரியர்கள் யோர்தானை கடக்கும் பொழுது 2ஐயும் வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இங்க எல்லாம் யாழ்ப்பாணத்துல. அந்த நாள் ஞாபகம் இருக்கிறது. கவனிங்க, இந்த 4 பேர் என்ன செய்தார்கள்? வழியை தேடினார். ஆண்டவர் தேடுவதற்குரிய வழி. இந்த பெரும்பாடுல ஸ்திரீ அதுக்குள்ள பாக்குறாள். ஆண்டவர் போக முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆட்டப்பு சொல்ல முடியாது, நோ ப்ராப்ளம். எப்படியாவது அதுக்குள்ள பூந்து போய் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை அப்படி எட்டி, கையை ஓட்டி அந்த எட்டி அந்த வஸ்திரம் தொட்டால் சோமாவே வந்து தொட்டால் பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 4 பேரும் பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளுக்கு சாக்கு போக்கு இருக்கு, சொல்றதுக்கு ஏலும். இந்த 4 பேருக்கு சொல்றதுக்கு ஏலும். ஆனாலும் கூட அவ்வளவு அவங்க வழியை உண்டாக்கி வந்து கர்த்தரை தேடினால் அவர்களுக்குள்ள இருந்த தேவனை தேடுவதற்குரிய வாஞ்சை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிசாசு எப்பொழுதுமே தடை பண்ணுறவர். நீங்க நினைக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தடை கர்த்தரால வருகிறல்ல, பிசாசு கொண்டு வருகிறான். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற காரியம் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆண்டவர் தேடுவதற்கு ஆரம்பிக்கும் போது கொண்டு வருகிற பிரச்சனை அது கர்த்தர் கொண்டு வரல, பிசாசு கொண்டு வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே நீங்க என்ன சொல்ல, இன்றைக்கு நான் சேர்ச்சுக்கு போறது கடவுளுக்கு சித்தம் இல்லை நினைக்க. நீங்க சேர்ச்சில வந்து ஆராதிப்போதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். லேட்டான கடைசி என்ன ஆத்துமாவுக்கு அது வந்து தலையை கொடுத்து போட்டு போனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காக இனி எல்லாரும் லேட்டா வரக்கூடாது. பட் சொல்றதுனால கவனமா பேசணும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தரை தேடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஆமென். ஆமென். அந்த சீக்கிங் என்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வந்து, தேடுங்கள் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் வந்து search for, desire, demand. அதாவது முயற்சி எடுங்கள், தேடுங்கள், முயற்சி எடுங்க. ஒரு அர்த்தம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். வாஞ்ச அந்த இருதயத்தில அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் குறிப்பிட்ட சொன்ன பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போறோம், சரியான வாஞ்சை. வீட்டாக்கள் எல்லாரும் தெரியும், ஒரே சொல்லி கொண்டு நான் போகணும் 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 பல தடவை ஏதோ சண்டையா தான் இருந்து கொண்டது. ஆனா இந்த முறை சொல்லிட்டாரு, என்ன வந்தாலும் செய்தான் எல்லாருக்கும் சொல்றோம், ஒண்ணும் கேட்கக்கூடாது, ஒரு வேலை சொல்லுங்க, நான் இந்த முறை போய் ஆவேன்னு சொல்லி போயிட்டேன் பாரு. அந்த வாஞ்சியோட போனபடினால
உங்களுக்கு தெரியுமா, அந்த சர்ச்சில் நான் ஒரு பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 2 நிமிஷம் 2 நிமிஷம். ஆமென். 2 நிமிஷம் கிடைச்சி எனக்கு பெரிய பாக்கியம். ஆமென். நீதிமான்கள் என்ற தலையங்கத்தில் 2 நிமிஷம் ஒரு அந்த பைபிள் ஸ்டடியில ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு பெரிய கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நாம அந்த வாஞ்சியோடு தேடும் பொழுது அது போல நல்ல காணிக்கையும் கிடைச்சது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு பெரிய காணிக்கை. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆண்டவர் தேட வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நான் லிங்கனர்ல இருக்கும்போது காலையில கிழங்கு ரொட்டி போடுவோம் பாருங்களேன். 5 மணிக்கு அதிகாலை ஜெபம். நாங்க 8 மணிக்கு ரொட்டி கொடுக்கணும். முதல் பிள்ளைகள் ஸ்கூல் கொண்டு போக கொடுக்கணும். 3 மணிக்கு நானும் நந்தையும் எழும்பி போயிடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எழும்பி ரொட்டி போட்டு மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கறியெல்லாம் ரெடி வச்சு போட 5 மணிக்கு டக்குனு சின்னாக்களை எழுப்பி கொண்டு டக்குனு பைக் எடுத்துக்கொண்டு போயிடுவோம் பாருங்க. பாளையத்துக்கு லிங்கனர்ல அதிகாலை ஜெபத்துக்கு கலந்து கொண்டு 6 மணிக்கு உடனே வருவோம். உடனே வந்து ரொட்டியை போட்டு பிள்ளைகளை குளிக்கிறது 7:45 நாங்க போயிடுவோம். ஸ்கூலுக்கு போயிடுவோம். பிரியாசம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவர் பிரியாசத்துக்குரிய பலனை கத்த தருவா. ஆமென் சொல்லுங்களேன். அல்ல நமக்கு இப்ப அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு இப்ப அலாமாட்டிக்கு எழும்பி ஓன் பண்ணி போட்டு ஜெபிக்க வேண்டிய அதுக்கும் கஷ்டம். நமக்கு அதுக்கும் கஷ்டம். அதுக்கும் கஷ்டம். எழும்புறதே இல்லை. எனக்கு தெரியுது. ரிங் போறது எனக்கு தெரியுது. கட் பண்றதும் எனக்கு தெரியுது. கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க. இணைஞ்சு கொள்ள தேடுங்க. ஆமென். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் அடுத்த வாரத்துல பேசலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்துக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதுக்கு சில தடைகள் அது நீங்க தான். அதுக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்க, ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நானும் ஒத்துக்கொள்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் நிறைவேறாமல் இருப்பது காரணம் நான் தான். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வாக்கு நிறைவேறாமல் இருப்பது காரணம் நீங்கள் தான். அதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்ப திருப்பி சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில அல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க காரணம் நாம தான். அப்ப என்னோட சேர்ந்து நான் அர்ப்பணிப்பு வேணும். கர்த்தரை தேட வேண்டும். தடை வரும். ஆனால் எல்லா தடையும் கர்த்தரால் வருகிறல்ல, பிசாசு கொண்டு வருவார். ஆமென். ஆண்டவர் சீசர்களை அழைத்தார், அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று. அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று அழைத்தார். அழைச்சதாரு? அழைச்சது கர்த்தர். அவர் அழைச்சது. எல்லாரும் அவரை போட்ல ஏற்றியாச்சு. போட் போகுது. அவர் எங்க இருக்கிறார்? பெரிய காற்றடிக்குது, பெரிய கடல் கொந்தளிக்குது. அவர் என்ன செய்யறார் சொல்லுங்களேன்? வெளியே போயிட்டாரோ? வடிவா சொல்லுங்களேன். கப்பல் அணியத்துல வடிவா சொல்லு. நீங்க ஒருத்தரும் இன்னும் சொல்லல. நீங்க என்ன செய்யறாரா? அல்லானி வச்சு கம்ஃபர்டபுளா சும்மாயா படுத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கடல் அழிக்குது, கொந்தளிக்குது. ஆனா கர்த்தர் தலாணி வச்சு படுத்திருக்கிறார். இயேசு தலாணி வச்சு படுத்திருந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். படுத்திருந்தா நான் பாசம் எங்கட பாசம் தலாணி கூட வைக்கிறல, பாய் கூட வீரிக்கிறல. யாருக்கு விடுறீங்க? ஒரு பாஸ்டர் வந்து சொல்ல, நான் எனக்கு 5 ஸ்டார்ல தங்குனேன், அந்த பெட்ல என்னால படுக்க முடியல. நான் எழும்பி துண்டை விரிச்சு போட்டு நிலத்துல படுக்கக்குள்ளதான் எனக்கு நல்ல நித்திரை வந்தது. கர்த்தரோடு இருக்கிறவன் எவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் அவன் கம்ஃபர்டபுளாக சமாதானமா இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல் அடிச்சாலும்
கொந்தளிப்பு வந்தாலும் நீங்க சமாதானமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உலகத்தில் இருப்பதை பார்க்கலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். எதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க தடுமாறி கொண்டிருக்க கூட. இந்த சீசர்கள் இயேசுவை அழைத்தார் அக்கறைக்கு போறதுக்கு. கவனிங்க, தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அனைவர் ஆமென் சொல்லல. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைமையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அதான் அவருடைய விருப்பம். நீ வளர்ச்சி அடைய வேணும். ஆமென். உன்னோட புள்ள வளர்ச்சி அடையணும் விரும்புறாய். புள்ள பிறந்தது இன்னும் ஐயோ நடக்கிறான்ல வாசர், ஜெபம் பண்ணுங்க வாசர், நடக்கிறான் இல்ல வாசர், கதைக்கிறான் இல்ல வாசர், கதைக்கிறான்ல வாசர். இப்ப நடக்கிறதுக்கு ஜெபிக்கா அது நிக்கிறே இல்ல, எக்ஸ்பிரஸ் ஆவே தெரியுது. கதைக்க போலிக்கிட்டா கண்ட மாதிரிலாம் கதைக்குது. நீங்க பேரண்ட்ஸ் விரும்புறீங்க பிள்ளைகள் வளர்ச்சி அடையணும். ஆமென். சத்தி ஆதிர அங்கே நிக்க அங்க தேடாது, பின்னுக்கு திரும்பி பாக்கலாம். கவனிங்க, புள்ள வளர விரும்புறீங்களா இல்லையா? சொல்லுங்களேன். வளர்ந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அப்புறம் அவன் நல்லா படிப்பிக்கணும். வீட்டு புள்ள இங்கிலீஷ் கதைக்கிறான், சந்தோஷப்படுறீங்க. நான் பார்க்காம சொல்றான், சந்தோஷப்படுறீங்க. ஏபிசிடி பார்க்காம சொல்றான், சந்தோஷப்படுறீங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் அம்மியாவுன்றது சந்தோஷமா இருக்கா இல்லையா? பிள்ளையோட வளர்ச்சியில சந்தோஷமா இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். வளர்ச்சியில சந்தோஷப்படுறீங்க. அப்புறம் அது பொம்பளை பிள்ளைண்ட சாமதிய போட்டு அது பெரிய பெரிய தடை போட்டு சரிங்க. அப்புறம் அது வளர்ந்து ஒரு கல்யாணம் பேசுறீங்க, சந்தோஷமா இல்லையா? ஆமே. நீங்க உங்களோட பிள்ளையோட வளர்ச்சியில சந்தோஷப்பட்டா நம்மட அப்பா நம்மட வளர்ச்சியில சந்தோஷப்படுவாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் மேல போகணும், இன்னும் முன்னேறணும் என்பது அவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சில சொல்றான், நான் அந்த இன்னும் ஆண்டவர்களை அந்த சைக்கிள இன்னும் இன்றைக்கு அந்த சைக்கிள் தொட்டு இன்றைக்கு அந்த சைக்கிளோட தெரியுற. ஒரு சிங்கப்பூர்லாம் போய் படிச்சு வந்தார் பாருங்க ஒரு பாஸ்டர், ஷாகு மட்டும் அந்த சைக்கிளோட தெரிஞ்சார். எல்லாருக்கும் பேசுவோம், கார் தேவையா, வேன் தேவையா, மோட்டர் சைக்கிள் தேவையா, எல்லாம் ஆடம்பரம் ஒன்று பேசிக்கொண்டு. ஷாகு மட்டும் அவர் என்ன செய்தார்? சைக்கிளோட தெரிஞ்சார். ஆண்டவர் முன்னேற்றத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் வேலை செய்யறாங்க. நீ வேலை செய்யறது 5 வருஷம் தான் கூலியா வேலை செய்ய, 6வது வருஷம் சின்னதா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். என்றால் நம்முடைய அப்பா நம்முடைய முன்னேற்றத்தை விரும்புகிறார். ஆமென். தோட்டத்துக்கு வேலை செய்யறேன்னா ஒரு 5 வருஷம் தான் தோட்ட வேலை செய்யணும். 6வது வருஷம் சொந்தமாக ஒரு தோட்டத்தை, வீட்டு தோட்டத்தையாவது ஆரம்பி. அல்லேலூயா. என்ன உன் கைகளை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நாம் செழிப்பாக இருப்பதோட விருப்பம், இதோட சித்தம். ஆமென். அதில் ஒரே பழைய நானும் முதல்ல அப்படிதான் பெருமை பாராட்டினா. பழைய சைக்கிள் தான் இருக்கு, பழைய பைக் தான். பழைய பைக் கதையெல்லாம் விட்டுறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேற்று எங்களுக்கு முன்னால பென்ஸ் வேன் ஒன்று போகுது. சோத்திரம். நிஷான் மகனுக்கு சொன்னான், இதான் பென்ஸ் வேன் என்ற காதுல விழுங்குது. பென்ஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு பென்ஸ் வேன் வருவதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பொறாம பாருங்க, ஆமென் சொல்றீங்க. ஆமென். உங்களுக்கெல்லாம் நல்ல வாகனம் கிடைப்பதாக. ஆமென். ஆனா பிசாசுக்கு இது விருப்பம் இல்லை. பிசாசு உங்களை கொண்டுள்ள வச்சிருக்கான். நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. என்ன உங்களோட பாஸ்டரே ஆசீர்வாதம் 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 என்று பேசுறார். ஆசீர்வாதம் மாத்திரம் முக்கியம் இல்ல. அவன் நீ சொல்றவனை திருப்பி பார்த்தீங்கண்டா அவன் நல்ல ஆசீர்வாதமா இருப்பான். நான் கணவரோட சண்டை பிடிக்கிறது தான். உலகத்தையும் சொல்றீங்க, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, செழிப்பா தானே இருக்கிறீங்க, நீங்க நல்லா ஏசி வேலை தெரியுங்க, ஏசி வீட்டுல இருக்கிறீங்க. அதே விசுவாசி மாத்திரம் இன்னும் அதே கொட்டியில் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அவை சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்.
என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஆனா பிசாசு என்ன செய்யறான்? அது நடக்க கூடாதுன்னு சொல்லி பெருங்காற்று கொண்டு வருகிறான், தடைகளை கொண்டு வருகிறான். தேவனுடைய அழைப்புக்கு எதிரான காரியங்களை கொண்டு வர உங்களோட வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்றாங்க? 4ஆம் அதிகாரமா மத்திய 4ல சீசர்கள் என்ன செய்றாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறான். என்ன கேட்டா? 4 இருக்குது. அதெல்லாம் காலையில வாக்கியமா இருந்தது. அன்று சாயம் 35 அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரே இந்த கரையில ஒரே இதுல நிக்கிற விருப்பம் இல்ல கடவுள். ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, உங்களை தான் சொல்லுகிறேன். இதே லெவல்ல இதே ஓடும் குடிசையோட, இதே வறுமையோட, இதே வியாதியோட, இதே கடன் பிரச்சனையோடு கூட நீங்கள் இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இதோ அங்க கடன் வாங்கி, இங்க கடன் வாங்கி, பெரண்டினாவில கடன் வாங்கி, பிஓசில கடன் வாங்கி இப்படி லைஃப் இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அக்கறைக்கு போவோம். சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம். சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம். சொல்லுங்களேன், அக்கறைக்கு போவோம். அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். விருப்பமே இல்லை. சொல்லுங்க, அடுத்த லெவலுக்கு போகணும். ஆமென். நான் இன்னும் முன்னேறணும். சொல்ல, நான் இன்னும் முன்னேற வாயத்துல சொல்றீங்களே, ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க. ஆமென். ஏதாவது புள்ளையான பிரசங்கெல்லாம் கேட்டுறாங்க. கேட்டா வராது வாயில. தேவையா இது? ஆண்டவர் வரப்போறார், இயேசு வரப்போறார், உலகம் அழிய போகுது, இந்த அது இது சொல்றவங்க வீடு ஃபுல்லா சாமான இறக்கி வச்சுட்டு 15 கோடிகள் வீடு கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ முன்னேறணும். ஹலோ, நீங்க முன்னேறணும். நீங்க முன்னேறணும். அல்லேலூயா. நீ அடுத்த லெவலுக்கு போகணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்தியாவில் சொன்ன போல ஒரு பாச சொன்ன, பாச இப்படி எல்லாம் சொல்லி ஜனங்களை இதாக அவனெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டான், நம்மள மதிக்க மாட்டான். ஒத்த கையில காணிக்க, இன்னொரு பக்கம் பிரியாணி சோறு சாப்பிட்டு கொண்டு சொல்லுகிறார், பாஸ்டர் நீங்க பண்ண பிரச்சனை சூப்பரா இருந்தது, சூப்பர், எனக்கெல்லாம் பிளஸிங்கா ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா ஜனங்களை கவனமா இருக்கணும். இவனும் நல்லா வந்துட்டான், நம்மள மதிக்க வேண்டாம் பாஸ்டர். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன மனுஷன்டா அவன். என்ற திண்ட பிரியாணி கூட உள்ளுக்கு இறங்கல, அதோட முட்டையை மாத்திரம் சாப்பிட்டு கையை கழுவிட்டேன். காணிக்கையை திருப்பி கொடுக்கல, எனக்கு தேவைப்பட்ட காசு இந்தியாவில. உண்மை சொன்னாரு பாருங்க. அடுத்த முறை சொல்றாராம், பாஸ்டர் ஜெப்தா வந்திருக்காரா, நல்ல சோத்திரம், அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் வந்தா அடுத்து தான் பேசுவாங்க. நான் சொல்லுகிறேன், அடுத்த அவளுக்கு நீங்க முன்னேறணும். நீங்க எங்களை மதிக்கிறீங்களா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆமென். நீங்க முன்னேறினா நாங்க முன்னேறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க இப்ப 300 ரூபாய், நான் 3000 ரூபாய் காணிக்க கொடுக்குறீங்க, அடுத்த போறீங்க, முன்னேறும் பொழுது 30,000 ரூபாய் காணிக்க போடுவீங்க. நீங்களும் முன்னேறுவீங்க, நானும் முன்னேறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். சரி, நான் என்ன வந்தா நாம 300 ரூபாய் கூட மாட்டமா இல்லை. ரட்சிக்கப்பட்டனால 300 ரூபா தான், இன்றைக்கு 300 ரூபா தான், அப்படிதான் ஒண்ணும் செய்யலாது. கர்த்தர் உங்களை மாற்றுவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களும் பிசாசு அடுத்த லெவலுக்கு உன்னை முன்னேற முடியாதபடி கொண்டு வருகிற எல்லா புயலையும் எல்லா காற்றையும் உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பலனை கொண்டு நீர் அதட்டி அமைதிப்படுத்த முடியும். காத்தடிக்குது, இன்னைக்கு பஸ் இல்ல எல்லாம் சொல்லக்கூடாது பாரு. ஆமென். நீ ரெடியா, நீங்க இயேசுவின் நாமத்தில ஜெபமணி கொண்டு சோத்திரம். ஆண்டவரே 8 மணி சோத்திரம் சந்தால ரபரவா ரோட்ல இருந்து ஜெபிச்சு கொண்டே இரு. அக்கா வாரங்களாண்டு ஃப்ரீயா ஏத்தி கொண்டு ஒரு வாகனம் வரும். இதான் நாங்க அனுபவத்துல பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஃப்ரீயா உனக்கு வாகனம் வரும். அல்லேலூயா. ஆமென். ஒன்னு அவசரமா மீட்டிங் போகணும், வெள்ளவத்தைக்கு போகணும், மீட்டிங்க்கு வெளிக்கிட்ட லேட் ஆயிட்டு போயிட்டு
படுத்துட்டேன், எலும்பு லேட்டு, டக்குனு குளிச்சு குளிச்சு வெளிக்கிட்டு டக்குனு வந்து நின்று ஒரு ஆட்டோ கை நட்டி பிடிச்சிட்டேன். அவன் போட்டான், வெள்ளவத்தைக்கு போகணும், மீட்டரை பார்த்து தாங்கண்ணா. மீட்டரை போட்டாச்சு, பேருக்கு ஒரு யோசனை, 100 ரூபா 150 ரூபா பெட்டாக்கு போறதுக்கிட்ட 200 ரூபா வந்துட்டு, எப்படி ஒரு 1000 ரூபாய் வரும் ஜோதிச்சு கொண்டு மீட்டரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவன் என்ன மூஞ்ச பார்த்து கொண்டு இருக்கேன் கண்ணாடியில. அந்த நேரம் பார்த்து ஒரு கோல் வந்தது. பிரைஸ் லோர்ட்யா, சொல்லுங்க. காய்ச்சி முடிய, பாஸ்டர் நீங்க பாஸ்டர் கேட்டான். ஓம் பண்ணு, நீங்க தானே இந்த காலையில பேஸ்புக்ல பிரசங்கம் பண்ற நீங்க? ஓம். ஐயோ பாஸ்டர் உங்களவே ஜெத்தா பாஸ்டர், பிரைஸ் லோர்ட் பாஸ்டர். ஐயோ நீங்க வந்து சந்தோஷம் பாஸ்டர், ஆட்டோல. ஐயோ வாங்க பாஸ்டர் வாங்க கூட்டி கொண்டு போய், எனக்கு பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? இல்ல, அங்கங்க சாப்பிட்ற பாஸ்டர், வாங்க போய் ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி தந்து பாஸ்டர் எங்க வாசல்ல கொண்டு இறக்கி போட்டு போனா காசு எடுக்கிற. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. நீங்க விரும்பணும், சோத்திரம் பண்ணு. காலையில பஸ் ரோட்ல வந்திருந்து பாப்பம் அரை மத்தியம் பாப்பம் இல்லாட்டி போயிட்டு வெங்காயத்தை காய போடுவோம். நீங்க அடுத்த பிளான பண்ணிடுவீங்க. அடுத்த பிளான பண்ணிடுவீங்க. இப்போ சேர்ச்சுக்கு போகாட்டி என்ன செய்வீங்கன்னு பிளான பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பிசாசு ஓகே, நல்ல நம்மளால் தான் ஓகே, வாசுமரா ஒண்ணும் வரா. சோத்திரமான இயேசுவின் நாமத்தினால அப்பா ஆராதிக்கும். சோமணி சோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க, ஆரம் பாடி பண்ணி கொண்டு போட்டு சோத்திரம் கொண்டு வாகனம் வந்து சிஸ்டர் எங்க போறீங்க? ஆமீன். நீங்கள் விசாரிச்சு போகணும். சிலவளை ஏற்றி கொண்டு போயிடுவான், அடுத்த சபையை கொண்டு போயிடுவான். ஏன்டா இப்ப எல்லாரும் வாகனத்தை வச்சு கொண்டு ரெடியா நிக்கிறான். அவன் வெளிநாட்டுக்கு போறான், இங்க ஒரு படம் வீடியோ வேணும் அவனுக்கு. அவன் நினைச்சுன்னா ஆக்களை போட்டு கொண்டு எல்லாம் வச்சு காட்டிட்டு, அண்மையிலே நாங்கள் ட்ரிங்கோவிலே இரணக்கணிலே பெரிய கூட்டம் வந்து திரளான ஜனங்கள் கலந்து கொண்டார்கள் என்றா அது வெளிநாட்டுக்கு போறான்னு அர்த்தம். நான் அப்புறம் சொல்றேன் இந்த கேஸ். மணியக்கா ஒரு நாள் நின்றா சேர்ச்சுக்கு வாரத்துக்கு. சேர்ச்சுக்கு போறீங்களா? வாங்க வாங்க டேச்சா. பார்த்து 6ஆம் கட்ட தாண்டி போகுது. எங்கடா கொண்டு போறீங்க? இல்ல எங்கட சேர்ச்சுக்கான் கரெக்டா. அங்கிருந்து இறங்கி திருப்பி வாகனம் எடுத்து வந்தாங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இது இப்படியெல்லாம் இருக்குது, கவனமா இருக்கணும். அப்படி ஏத்தினா கூட தம்பி சோத்திரம், கர்த்தர் அவனை என்ன கொண்டு வந்தார், நான் நம்ம அப்ப சேர்ச்சி போறேன்னு இறங்கிறேன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க யாரால முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் ஆகாரம் என்று பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடி தேடி பாருங்க, முயற்சி பண்ணுங்களேன், முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் விரும்புங்க, வந்து கர்த்தரை ஆராதிங்க. ஆமே. அதனால உங்களோட அர்ப்பணிங்க. சில உள்ள கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். சில உள்ள விடிய டிராவல் பண்ணுவோம் பாருங்க. விடிய 4 மணிக்கு வீட்டை வந்து போன, கடைசியா 4 மணிக்கு வந்த பாருங்க. நித்திர இல்லை. பின்னுக்கு இருக்கிறவன் நல்லா இழுத்து போட்டு சாஞ்சி படுத்து இருக்கிறான். நான் இப்படி சாய நிமித்துக்க கால் முட்டுது. தம்பி நீ மாத்திரம் இப்படி படுத்து